மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். எடப்பாடிக்கு எப்படி அண்ணாமலையோ அதே மாதிரிதான் ஓ பன்னீர்செல்வத்துக்கு நயினார் நாகேந்திரன் அப்படின்னு ஓபிஎஸ் டீம் நினைக்கிறாங்க. ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில இருந்து வெளியேறியதற்கு பின்னணியில நயினார் நாகேந்திரன் இருப்பாரோ, அவருக்கு பின்னாடி இருந்து எடப்பாடி காய் நகர்த்தி இருப்பாரோ, இப்படி எல்லாம் சந்தேகப்பட தொடங்கி இருக்காங்க ஓபிஎஸ் உடைய டீம்க. ஏன்னா இப்போ ஓபிஎஸ் வெர்சஸ் நயினார் நாகேந்திரன் ஒரு பெரிய யுத்தமே நடந்துட்டு இருக்கு இல்லையா. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா கூட்டணிக்குள்ளார பெரிய குண்டு போட்டதாக இருக்கு குறுந்தகவல்களை சுற்றிய அந்த யுத்தம்ங்க. இதுல இருந்து ஒவ்வொருத்தரும் மாறி மாறி சம்பவம் செய்யவும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 பேருடைய நகர்வுகளையும் சத்தம் இல்லாம வேடிக்கை பார்த்தபடியே சீக்கிரட்டா சில ஸ்கெட்சுகளையும் போட்டபடி இருக்காரு அண்ணாமலை. அதே நேரத்துல எல்லோருடைய அணுகுமுறைகள், அதுல இருந்து பேசப்படுகின்ற விவாதங்கள், அந்த பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள் இதெல்லாம் ஒட்டி பெரிய லெவல்ல லாபங்களை அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னும் அமைதியா ஆனா ஆக்ரோஷமாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஆளும் தரப்பு மு.க. ஸ்டாலின். ஸோ சுத்தி சுத்தி இவங்க போடுகின்ற அந்த கணக்குகள் அது ஒர்க் அவுட் ஆகுமா, எந்த திசையை நோக்கி பயணிக்குது, மக்கள் எப்படி பார்க்குறாங்க, அடுத்து என்ன நடக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ்ல விரிவாக அலசலாங்க. நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஓ பன்னீர்செல்வம் வெர்சஸ் நயினார் நாகேந்திரன் கூட்டணிக்குள் குண்டு வைத்த குறுந்தகவல்கள். எப்படி போன மாசம் பெரியவர் மருத்துவர் பாமகவுடைய நிறுவனர் தலைவர் திரு ராமதாஸ் அவரை சுற்றி அரசியல் பரபரப்பு இருந்ததோ, அதே மாதிரி இந்த மாசம் இன்னொரு பெரியவருங்க, புரிஞ்சிருப்பீங்க, முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவரை சுற்றி தான் எக்கச்சக்கமான அரசியல் பரபரப்புகள்ங்க. ஒரு வகையில பேசுபொருளா இருக்கிறது அவங்களுக்கு ஹாப்பி தாங்க. ஏன்னா முன்னெல்லாம் ரொம்ப ஓரமா சின்னதா அவங்கள பத்தி செய்தி இருக்கும், கடைசி பக்கத்துல செய்திகளை தள்ளி விட்டுருப்பாங்க. ஆனா இந்த 2-3 நாட்களாக முதல் பக்க செய்தியாக நிரம்பி இருக்காங்க. எந்த சேனலை ஓபன் பண்ணாலும் விவாதங்கள் ஓபிஎஸ் அவர்களை ஒட்டி தான். ஸோ ஹாப்பி அப்படிங்கிற மனநிலை தான். ஆனாலும் இன்னொரு பக்கம் கோபமும் இல்லாம இல்லைங்க. பாஜகவுடன் நோ கூட்டணி, நாங்க கூட்டணியை முறிச்சுக்கிறோம் அப்படின்னு இப்ப அறிவிச்சிருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் என்கிட்ட ஒரு பிரதமரை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருந்தா நிச்சயமா நான் வாங்கி கொடுத்திருந்திருப்பேன். அந்த மாதிரி எதுவுமே ஓபிஎஸ் கேட்க கிடையாது. திமுக தலைவர் முதலமைச்சர் அவரை சந்திக்கிறதுக்கு போறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கூட என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தாரு ஓபிஎஸ், சொல்லி இருக்கலாமே அப்படிங்கிற ரீதியில அவர் கொளுத்தி போட்டாருங்க. இதுதான் ஓபிஎஸ் ரொம்பவே கொதிப்படைய வச்சிருச்சு. எங்க எத்தனை முறை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கணும் அப்படின்னு நான் நேரம் கேட்டிருப்பேன். உங்களை எவ்வளவு முறை தொடர்பு கொண்டேன், கிட்டத்தட்ட 6 முறைக்கு மேல நான் தொடர்பு கொண்டேன். உங்களுக்கு எஸ்எம்எஸ் குறுந்தகவல்களும் அனுப்பிச்சேன். ஒரு ரெஸ்பான்ஸும் நயினார் நாகேந்திரன் இருந்து இல்ல. அதுக்கப்புறம் தான் நான் விரிவா ஒரு கடிதமும் எழுதியிருந்தேன், பத்திரிகையிலையும் வந்திருந்தது. மோடி அவர்களை வரவேற்கவோ இல்ல வழி அனுப்பவோ நேரம் கொடுங்க அப்படின்னு. இப்ப திடீர்னு நீங்க சொல்லி இருந்தா நான் ஏற்பாடு பண்ணியிருப்பேன் அப்படின்னு வாய்க்கூசாம போய் பேசக்கூடாது என்கிற ரீதியில கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசியிருந்தாரு ஓபிஎஸ்ங்க. இதுதான் நயினார் நாகேந்திரன் ரொம்ப சீன்ற மாதிரி ஆகிடுச்சு. அவர் அப்படி ஃபீல் பண்ணிட்டு எங்க ஓபிஎஸ் கடிதம் போட்டாருன்னெலாம் சொல்றாரு, இது வரைக்கும் கடிதம் வரல, வந்ததுக்கு அப்புறம் வேணா நான் பதில் சொல்றேன் அப்படின்னு ஒரு நையாண்டி மொழியில பதில் கொடுத்தவர். அவரு எங்களை எல்லாம் தொடர்பு கொள்ளல, நான் கால் பண்ணேன், எஸ்எம்எஸ் அனுப்பிச்சேன், மெசேஜ் அனுப்பிச்சேன்னு சொல்றதெல்லாம் ஓபிஎஸ் சொல்றதுதான் ஆதாரம், வேற ஒண்ணுமே இல்ல. அவரு திமுக தலைவரை போய் சந்திக்கணும் அப்படின்னு ஏற்கனவே முடிவு எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப ஏதோ சொல்றாரு அப்படிங்கிற ரீதியில பதிலடி கொடுத்திருந்தாரு நயினார் நாகேந்திரன். உடனடியாக இதற்கு தான் ஓபிஎஸ் அவரு பாருங்க, நான் செல்போன்ல எத்தனை முறை அவருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு அதை எடுத்து ஓப்பனாகவே மீடியா கிட்ட காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நயினார் நாகேந்திரன் வேறொரு விஷயத்த பேச வராரு, இன்னொரு பக்கம் திரு அண்ணாமலை வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாரு. இப்படியாக இந்த குறுந்தகவல்களை ஒட்டி கூட்டணிக்குள்ளார பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்குங்க. எடப்பாடி நயினார் கூட்டு பன்னீரை கொதிப்படைய வைத்த 7 சந்தேகங்கள். எந்த அளவுக்கு திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு கோபம் இருந்திருந்தா திரு நயினார் நாகேந்திரனுக்கு அனுப்பின அந்த மெசேஜ் எல்லாவற்றையுமே அந்த மொபைல் எடுத்து மீடியா கிட்டே அவர் காமிச்சிருப்பாரு, புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க அவருடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள். அந்த சந்தேகங்களை வரிசைப்படுத்துறாங்க. முக்கியமா தொடக்கத்துல இருந்தே ஓபிஎஸ் அவரு இந்த கூட்டணியில இருக்கிறத பெருசா நயினார் நாகேந்திரன் விரும்பல அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா ஓபிஎஸ் அவரும் திரு அண்ணாமலையும் ரொம்பவே க்ளோஸ்ங்க, அவங்களுக்கு இடையில ஒரு நல்ல ரேப்போ இருக்கு, நெருக்கமான ரேப்போ.
இது தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு உட்கட்சிக்குள்ளார பாஜகக்குள்ளார ஆபத்தா மாறிடுமோ அப்படின்னு டவுட் பட்டாரு நயினார் நாகேந்திரன். அதே மாதிரியான கணக்கோடு தான் முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பொறுத்த வரைக்கும் அவரும் நயினார் நாகேந்திரனும் ரொம்பவே க்ளோஸுங்க, எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி. இதற்கு அடுத்து பார்த்தோம்னா ஓபிஎஸ் அவர் கூட்டணியில இருந்தா அவர் தான் ஒட்டுமொத்தமான சவுத் தமிழ்நாட்டுடைய முகமாகவும் இருப்பாரு. அது பின்னாடி தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு ஆபத்தா மாறலாம் அப்படிங்கிறது நயினார் நாகேந்திரன் டீமுடைய எண்ணமா இருந்ததுங்க. ஏன்னா அதிமுகவிலையும் ஓபிஎஸ் இல்ல, அதிமுகவுடைய வலுவான வாக்கு வங்கியாக முக்குளத்தூர் சமுதாயத்தினரும் இருக்காங்க. இப்ப அந்த வாக்குகள் கொஞ்சம் ஸ்பிளிட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்த வாக்குகளை குறிவைத்து மக்களுடைய ஒரு அடையாளமாக, சமுதாய அடையாளமாக மாறலாம் அப்படிங்கிறதும் நயினார் நாகேந்திரன் அவங்களுடைய டீமுடைய ஒரு ஹிடன் அஜெண்டாவாகவும் இருக்கலாம். ஆனா அவை எல்லாமே ஓபிஎஸ் அவர் மூலமாக வேட்டு வைக்கிற மாதிரி ஆகுது. அவர் இருக்கும் வரை முக்குளத்தோருடைய முகமாக அவர் தான் கூடுதலாக அங்க செல்வாக்கு பெற்று இருக்காரு. சோ தன்னுடைய கனவுகளுக்கு ஆபத்தை விளைவிக்கிறாரு ஓபிஎஸ் அப்படிங்கிறது நயினார் டீமுடைய ஒரு எண்ணமா இருக்குங்க. இதே போலதாங்க பழனிசாமியும் மேற்கு மண்டலத்துடைய ஒட்டுமொத்தமான முகமாக தன்னை அவரு முன்னிலைப்படுத்திக்கிட்டாரு. அந்த இடத்துலதான் அதே சமூகத்தை சார்ந்த கொங்கு வெள்ளாட கவுண்டர் சமூகத்தை சார்ந்த அண்ணாமலை அவர் வந்தாரு. போட்டியாக அவரு வராரு அப்படின்னு ரெண்டு பேருக்கு இடையிலையும் சில கோல்டுவார்கள் வந்தது. இதே நேரத்துல சவுத்துல பலமாக இருந்த ஓபிஎஸ் அவரையும் கட்சியை விட்டு ஓரம் கட்டினாரு. இப்ப சவுத்துல தனித்து ஓபிஎஸ் போல அதிமுகவுல செல்வாக்கான முக்குளத்தூர் முகமும் கிடையாது. அத மாற்று கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தலைவர் மூலமாக அந்த வெற்றிடத்தை நிரப்பிடலாம். அவங்க மூலமாக கூட்டணிக்கு வாக்குகளையும் அறுவடை செஞ்சிடலாம். அதே நேரத்துல தெற்குல ஓபிஎஸ் மாதிரி தன்னுடைய தலைமைத்துவத்துக்கு வலுவான போட்டியாக இன்னொருத்தர் உருவாகாம இருக்காரு இல்லையா, அது ஒரு பாசிட்டிவாகவும் நினைக்கிறாரு பழனிசாமி. மேற்குல வடக்குல தான் முகமா இருக்கணும், சவுத்துல சொந்த கட்சியில யாரும் முகமா மாறிடக்கூடாது. அதே நேரத்துல வெற்றிக்கான வாக்குகளை கூட்டணியின் மூலமாகவும் வாங்கிடலாம். இந்த அடிப்படையில தான் எடப்பாடிக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் ஒரு நல்ல நெருக்கமான உறவு அப்படியே பில்ட் ஆகுதுங்க. இன்னொரு பக்கம் நயினாருக்கு அதிகமா சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அண்ணாமலையுடைய ஆதிக்கம் பெருசா இருக்காது. இன்னமும் பப்ளிக் கிட்ட, பாஜகவுடைய வாக்காளர்கள் கிட்ட, ஆதரவாளர்கள் கிட்ட அண்ணாமலையுடைய ஃபேஸ் வேல்யூ தான் கொஞ்சம் கூடுதலா இருந்து இருக்கு. அது குறையணும் அப்படிங்கிறது எடப்பாடிக்கும் விருப்பமா இருக்கும், இவரு நயினார் நாகேந்திரனுக்கும் விருப்பமா இருக்கும். இந்த புள்ளியில தான் ரெண்டு பேருமே கனெக்ட் ஆகுறாங்க. இதுல ரெண்டு பேருமே தங்களுடைய நாற்காலிய தலைமை பதவியை காப்பாத்திக்கணும், அதை வலுவாக்கிக்கணும் அப்படின்னு, கிடைச்ச நேரத்துல வலுவாக்கிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் சில நகர்வுகளை தீவிரப்படுத்துறாரு நயினார் நாகேந்திரன். ஆனா அவர் எதிர்பார்த்த மாதிரி இப்ப போட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் பட்டியலில் கூட அவருடைய ஆதரவாளர்களை பெரிய அளவுல அவரால் கொண்டு வந்து அமர்த்த முடியல. ஏற்கனவே இருக்கிறவங்க தான் பெரும்பாலானவங்க இருக்காங்க. இப்படி அவருடைய நாற்காலியை சுற்றியும் நிறைய நெருக்கடிகள், செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்குங்க. இந்த நிலையில தனக்கு கொஞ்சம் வலுவா இருக்கின்ற அந்த சவுத் பிரதேசங்கள், அங்க இன்னொரு போட்டியாளர் இருந்துகிட்டே இருக்கிறது ஒரு எப்பவுமே ஒரு அரசியல் ரீதியிலான ஒரு கத்தி மாதிரி தான் ஓபிஎஸ் அவரை பொறுத்த வரைக்கும். சோ அவருக்கான அந்த முக்கியத்துவம் குறையணும் என்பதும் நயினார் டீமுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருந்தது. ஒட்டுமொத்தமாக முக்குளத்தோர் சமூகத்துக்கான முகமாக நயினார் தன்னை முன்னிலைப்படுத்துவது, அதன் மூலமாக ஒட்டுமொத்தமான வாக்குகளையும் அறுவடை செய்வது, தன்னுடைய தலைமை பதவியை கட்டம் கட்ட நினைத்தாலும், செல்வாக்க குறைக்க யாராவது உட்கட்சியில நினைத்தாலும் கூட இந்த சமுதாய பலம், அவர்கள் மூலமாக கிடைக்கின்ற அந்த லாபம் எல்லாமே தன்னை பாதுகாக்கும் அப்படின்னும் கருதுகிறாரு நயினார் நாகேந்திரன். சோ அந்த அடிப்படையிலையும் தன்னுடைய ஃபேஸ் வேல்யூவை அதிகரிக்கணும் அப்படின்னும் தீவிரமா காய் நகர்த்துறாரு. இங்கதான் ஓபிஎஸ் அவரு தடையா இருக்காரு அப்படிங்கிறதால வெளிப்படையா பேசுறப்ப ஓபிஎஸ் அவரோடு நெருக்கமாக இருப்பது போல பேசிக்கொண்டு உள்ளுக்குள்ளார பாஜக தலைமையோடு இருக்கின்ற நெருக்கங்களை கட் பண்ற மாதிரியான வேலைகளையும் சத்தம் இல்லாம செஞ்சுக்கிட்டும் இருந்தாரு நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ் அவருடைய டீமுடைய வலுவான சந்தேகமா இருக்குங்க. இவை எல்லாமே நயினார் நாகேந்திரனுடைய அந்த ஓப்பன் டாக்கு என்கிட்ட சொல்லியிருந்தா நானே பிரதமர் திரு நரேந்திர மோடி கிட்ட பேச வச்சிருப்பேனே அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவருடைய டீமுக்குள்ளார கொதிப்படைய வச்சு தீவிரமான ஆலோசனைகளையும் நிகழ்த்தினாங்க.
குறிப்பா ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் திரு ரவீந்திரநாத் அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கான மரியாதை ரொம்பவே குறைஞ்சிருச்சு. நம்மளை காமிச்சு தான் அங்க 2 பேருமே செல்வாக்கை ஏத்திக்கிறாங்க. அவங்க சுயநல அரசியலுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அவங்கள நம்ம சவாரி தூக்கிட்டு சுமந்தது போதும். இனிமே நம்ம சொந்த பலத்தை நம்ம காட்டுவோம். யாருக்கு உண்மையான சக்தி இருக்கு அப்படிங்கிறது இந்த 10 மாத பயணத்திலேயே தெரிஞ்சிரும். இந்த 10 மாதமும் நமக்கான ஒரு பாடமா நினைச்சிட்டு நம்ம தீயா வேலை பார்ப்போம், ஓப்பனா இறங்கி அடிங்க அப்படின்னு சொல்லவும் தான் இப்ப நயினா நாகேந்திரனுக்கு பதிலடி அட்டாக்கையும் முன் வச்சிருக்காரு ஓபிஎஸ் அப்படின்னு. இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அவங்க டீம்ல இருக்கின்ற சில முக்கியமான நிர்வாகிகள். அண்ணாமலை போடும் லாப கணக்கு. தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவரான திரு அண்ணாமலை அவரை பொறுத்த வரைக்கும், அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியில முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவங்க டீம் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, எதிர்பார்க்கிறாங்க. இதற்கு பின்னணி காரணங்களும் இல்லாம இல்ல. திமுக கூட்டணி வலுவா இருக்கு, அவங்கள தோக்கடிக்கணும்னா நம்முடைய கூட்டணியும் வலுவா இருக்கணும். இருக்கிற கட்சிகள் கூட்டணியை விட்டு வெளியேறக்கூடாது ஒண்ணு. அடுத்து தன்னுடைய பதவி போக ஏதோ ஒரு வகையில எடப்பாடி பழனிசாமியும் ஒரு காரணமா இருக்காரு. புதிய பதவியில நயினா நாகேந்திரன் உட்கார்ந்துருக்காரு. 2 பேரும் ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. எடப்பாடியை வச்சே பாஜகக்குள்ளார தன்னுடைய பலத்தை பெருக்கவும் செல்வாக்கு அதிகரிக்கவும் திட்டமிட்டு காய் நகர்த்திட்டும் இருக்காரு நயினார் நாகேந்திரன். லேட்டஸ்டா சொல்லணும்னா இப்ப 109 சைவ உணவு வகைகளுடன் போடப்பட்ட அந்த பிரம்மாண்டமான விருந்து சவுத்துல பரப்புரை செஞ்சிட்டு இருக்காரு இல்லையா எடப்பாடி. அதை ஒட்டி எடப்பாடிக்கும் முக்கியமான அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் எல்லோருக்குமே ஒரு தடபுடல் விருந்து போட்டிருக்காரு நயினார் நாகேந்திரன். அந்த விருந்துல அண்ணாமலை பங்கேற்கல. சோ இந்த நெருக்கம் தன்னுடைய இருத்தலுக்கு என்னைக்குமே ஒரு ஆபத்தாகவும் இருக்கும். தன்னுடைய இடம் கேள்விக்குறியாகிட்டு இருக்கு இல்லையா, அதை தடுக்கிற விதமாகவோ எதிரிக்கு எதிரி நண்பங்கிற அடிப்படையிலையும் உள்ளுக்குள்ளார ஒரு சாஃப்டான ஒரு ரோல் ஓபிஎஸ் அவர் டீமோடவும் வச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் இங்க இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுதான் அண்ணாமலை அவங்களுடைய டீம் போடுகின்ற ஒரு லாப கணக்காகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். ஓபிஎஸ் நயினார் யுத்தம், ஸ்டாலினின் 7 சீக்ரெட் கணக்குகள். திரு ஓ பன்னீர்செல்வம் வெர்சஸ் திரு நயினா நாகேந்திரன் இடையிலான இந்த யுத்தத்தையும் தங்களுக்கு சாதகமாக கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க திமுக தலைமை, குறிப்பா முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின்க. முதல்ல வலுவாக மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கிற எதிர்கட்சிகள் கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியில ஒரு உடைவு ஏற்பட்டிருக்கு. இரண்டாவதாக ஸ்டாலின் ஓபிஎஸ் கூட்டணி நடக்க போகுது, திமுகவோடு கூட்டணி சேர போறாரு ஓபிஎஸ் அப்படிங்கிறதையும் ஒரு பாசிட்டிவா அந்த டாக்க பாக்குறாரு. மூணாவதாக ஓபிஎஸ் பின்னாடி இருந்து இயக்குவதே மு.க. ஸ்டாலின் தான் அப்படின்னு பரவலா ஒரு பேச்சு எழுந்திருக்கு இல்லையா, இதையும் லாபமா பாக்குறாரு. என்னன்னா அரசியல்ல ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும் ரொம்ப நுட்பமா மதிநுட்பத்தோடு ராஜதந்திரத்தோடு செயல்படுவதாகவும் ஒரு இமேஜ் உருவாகுது இல்லையா. மேலும் மோடி அவர்களுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுடைய நகர்வுகளை இங்க ஸ்டேட்ல உட்காந்துக்கிட்டு உடைக்கிற சக்தி ஸ்டாலினுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு இமேஜ் இந்த இடத்துல உருவாகுது. இவ எல்லாமே பாசிட்டிவா எல்லா பக்கமும் பரப்புரையும் செஞ்சபடி இருக்காங்க. ஒரு லீட் பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னு காமிச்சிக்கிறாரு. இதற்கடுத்து தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு செக் வச்ச மாதிரியும் நினைக்கிறாரு. ஏற்கனவே அவங்க எதிர்கட்சிகளுடைய கூட்டணியை வச்சு அதிக அளவுல தொகுதிகளை திமுக கூட்டணியில திமுக கிட்ட டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நெருக்கடியா இருக்கு. இப்ப எங்க கிட்ட எல்லா பக்கத்துல இருந்தும் பேசிட்டு இருக்காங்க. முன்னாள் முதலமைச்சரே வந்து ஆலோசனை கேட்கிறாரு. எதிர்கட்சி கூட்டணியும் உடைஞ்சிருக்கு. சோ இன்னமும் நாங்க தான் பவர்ல இருக்கோம் தீர்மானிக்கிற வகையில அப்படின்னும் காமிச்சிக்கிறாரு. அடுத்து நீங்க விலகணும் அப்படின்னு நினைச்சாலோ நாங்க பெரிய அளவுல பாதிக்கப்பட மாட்டோம், எங்ககிட்டயும் ஆட்கள் இருக்காங்க வந்து பேசுறாங்க அப்படின்னும் இந்த இடத்துல உணர்த்துறாரு. அதை ஒட்டி தான் முன்ன பார்த்தோம்னா தேமுதிகவுடைய பொதுச் செயலாளரான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து சந்திச்சாங்க. தன்னுடைய உடல் நலம் சரியில்லாம போனது இல்லையா, அதை ஒட்டி இவங்க ஒவ்வொருத்தரும் பார்க்க வர்றதும், குறிப்பா பாமகவுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் அவர் போன்ல பேசினதும் நலம் விசாரிச்சதும் இவை எல்லாமே தங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு குறிப்பான சில விஷயத்த உணர்த்துறாரு மு.க. ஸ்டாலின். நாங்கள் அரவணைச்சு போறோம் எல்லோரையும், ஆனாலும் இவங்களை மட்டுமே நாங்க நம்பி இல்லை அப்படின்னும் காட்டுறாரு. அடுத்து நயினா நாகேந்திரன் ஓபிஎஸ் இடையிலான அந்த வார் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி வரக்கூட
அதிகமா எப்படி ஒரு டாக் இருந்ததுன்னா, மறுபடியும் ஓபிஎஸ் பாஜக கூட்டணிக்குள்ளார கொண்டு வந்துடணும், அவரை கூட்டிட்டு வந்துடணும், அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்துவது, பேசுவது, முயற்சி செய்வது, அதுல இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப நயினா நாகேந்திரன் ஓப்பனா போட்டு உடைச்சதால, ஓபிஎஸ் சீண்டியதால அவரும் கோபத்தோட அந்த போன் எல்லாம் எடுத்து காமிச்சு எங்கெங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, பொய் சொல்றாரு அப்படின்னு இப்ப அம்பலப்படுத்துறாரு இல்லையா? இப்ப நேரடியா ரெண்டு தரப்பா உடைஞ்சிட்டாங்க. நீயா நானா அப்படின்னு வார் வருது. சோ இப்ப மறுபடியும் போய் அந்த கூட்டணியில நெருங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இப்ப ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் திமுக கூட்டணிக்கு வந்தாலும் லாபம், வரலினாலும் பெரிய லாபம் தான். அந்த சைடு மறுபடியும் பாஜக கூட்டணி பக்கம் அவர் போக வாய்ப்புகள் குறைவு. அப்ப எதிர் டீம் சிதறுது இல்லையா? இதை ஒட்டி லாப கணக்கு போடுறாரு. சரி, அப்ப ஓபிஎஸ் அவருடைய ஆப்ஷன் என்னவா இருக்கும்? திரு விஜயுடைய தாவேக்காங்க. அந்த பக்கம் போனாலும் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் லாபம் அப்படின்னு கருதுறாரு. ஏன்னா வாக்குகள் இன்னும் பெரிய அளவுல சிதறும். அதே நேரத்துல தமக்காக வலுவாக இருக்கின்ற அந்த வாக்கு வங்கி, திமுகவுக்கான உதயசூரியனுக்கான வாக்கு வங்கி இங்க சேரும், மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்துடலாம் அப்படின்னும் இதை லாபமாகவும் பாக்குறாரு. அதை ஒட்டிதான் திமுகவுடைய பி டீம் தான் ஓபிஎஸ் அப்படின்னு அதிமுக சைட்ல தொடர்ந்து பரப்புரை செஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா? ஒரு சில பாஜக தலைவர்களும் அதையே தெரிவிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? இவை எல்லாவற்றையுமே லாபமா பாக்குறாரு மு.க. ஸ்டாலின். இன்னொரு பக்கம் பி டீம்னு சொல்லி எதிர்நிலையில ஓபிஎஸ் நிறுத்துறது பாஜக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் கூட நன்மை கிடையாது. சவுத்துல இன்னமும் அவருக்கான ஒரு செல்வாக்கு இருக்கு ஓபிஎஸ்க்கு. அந்த செல்வாக்க லாபமா அறுவடை செய்யறதுக்கு பதில் அந்த வாக்குகளை, சமுதாய ரீதியிலான வாக்குகளை சிதறடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பாஜக கூட்டணி வலுவா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய ஆதங்கமா இருக்கு. சோ இந்த விஷயத்தையும் டெல்லி தரப்புகிட்ட அவங்க தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க, இங்க பாஜகவுக்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறவங்க. ஆனாலும் டெல்லியுடைய நகர்வுகளுக்கு வேட்டு வைக்கிற மாதிரியே இங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள் இருந்துகிட்டு இருக்குங்க. அதே நேரத்துல தென் மாவட்டங்களை மேலும் வலுவாக்கிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் இப்ப தூத்துக்குடியில இன்றைக்கு ஆகஸ்ட் 4 பல்வேறு திட்டங்களை, முதலீடுகளை தொடங்கி வச்சிருக்காரு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். தென் மாவட்டங்கள்ல கூடுதல் தொழில் வளர்ச்சியை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமான சமுதாய வளர்ச்சிக்கு வித்திடணும் அப்படின்னு சில நகர்வுகளை தீவிரப்படுத்தி இருக்காங்க. அதே நாள்ல இன்னொரு பக்கம் கவின்குமார் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் இல்லையா? சாதிய ஆணவ படுகொலை. அவங்களுடைய பெற்றோர்களுக்கு போன் பண்ணி ஆறுதலும் கொடுத்திருக்காரு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். இப்படி ஒவ்வொரு சம்பவத்தை ஒட்டியும் ஆளுக்கு லாப கணக்கு போட்டபடிதான் தீவிரமா காய் நகர்த்திட்டு இருக்காங்க அரசியல் கட்சி தலைவர்கள். அதே நேரத்துல ஒன்னு புரிஞ்சுக்கணும், மக்களும் எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களும் நிச்சயமா லாப கணக்கு போடுவாங்க. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள்.